வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி குடியுரிமைகள்லேருந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வந்திருக்காங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. ரெண்டாவது, இந்திய குடியுரிமை பற்றி கூறும் பகுதி மற்றும் சரத்து. பகுதி 2ல் சரத்து 5லிருந்து 11 வரைக்கும். இந்திய குடியுரிமை பற்றி கூறும் பகுதி மற்றும் சரத்து பகுதி 2ல் சரத்து 5 to 11 வரைக்கும் இந்திய குடியுரிமை பற்றி கூறுகிறது. நம்பர் 3, இந்திய மக்களின் குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. அதாவது பல நாட்டுகளில் இரட்டை குடியுரிமை இருக்குது, இந்திய நாட்டில் ஒற்றை குடியுரிமை தான். நம்பர் 4, இந்தியாவில் குடியுரிமையை பெற வழிமுறைகள் எத்தனை? 5. இந்தியாவில் குடியுரிமையை பெற வழிமுறைகள் எத்தனை? 5. நம்பர் 5, இந்தியாவில் குடியுரிமையை இழக்க வழிமுறைகள் எத்தனை? நம்பர் 3. இந்தியாவில் குடியுரிமையை இழக்க வழிமுறைகள் எத்தனை? நம்பர் 3. அதாவது 3 வழிகளில் இழக்கலாம், 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் இழக்கலாம். அடுத்து நம்பர் 6, குடியுரிமையின் வகைகள். ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை. குடிமகன் என்பதன் பொருள் செவிஸ் எனும் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. இது எந்த மொழி வார்த்தை? லத்தீன். குடிமகன் என்பதன் பொருள் செவிஸ் எனும் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. இது எந்த மொழி வார்த்தை? லத்தீன். நம்பர் 8, இரட்டை குடியுரிமைகள் உள்ள நாடுகள் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து. நம்பர் 9, விண்ணப்பிப்பதின் மூலம் பெறும் குடியுரிமை மற்றும் வெளிநாட்டு குடியுரிமையை துறக்கும் பட்சத்தில் பெறும் குடியுரிமை. அதாவது நம்ம ஒரு அப்ளை பண்ண, எனக்கு குடியுரிமை வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணுறது மூலமாக, அல்லது அவங்க ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு குடியுரிமை வச்சுருப்பாங்க, அதை அவங்க வேண்டான்னு கேன்சல் பண்ணுறது மூலமாக குடியுரிமை பெறுறது என்னென்னா இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக வரலாம். அதே சமயத்தில் நம்மகிட்ட ஃபாரின் சிட்டிசன்ஷிப் அப்படி கார்டு இருந்துச்சு அப்படின்னா, க்ரீன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம கேன்சல் பண்ணுறது மூலமாக இயல்பு குடியுரிமை பெறலாம். நம்பர் 10, குடியுரிமையை பெறும் வழிகள். ஒரு 5 வழிமுறைகள் பார்த்தோம். பிறப்பால் குடியுரிமை, இந்தியாவில் பிறந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். வம்சாவளி குடியுரிமை, இதுக்கு நிறைய டெஃபினேஷன் கீழே இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இயல்பு குடியுரிமை, அது ஏற்கனவே நம்ம நம்பர் 9ல் பார்த்தோம். பதிவு செய்தல் மூலம் பெரும் குடியுரிமை. அதாவது ஒரு ஃபாரினராக நம்ம இந்திய பீப்புள் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க குடியுரிமை பெறுவாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை வருஷம் இங்கே இருக்கணுங்கிறதுக்கும் ஒரு ரூல் இருக்குது. அதன் மூலமாக நம்ம குடியுரிமை பெறலாம். பிரதேசங்களை இணைத்ததன் மூலம் பெரும் குடியுரிமை. அதாவது பக்கத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவை சுற்றி இருக்க தீவுகள், பிரதேசங்களெல்லாம் நம்ம இந்தியாவோட ஜாயின் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற குடியுரிமை. சரிங்களா? குடியுரிமை பெறும் வழிமுறைகள்: பிறப்பால் குடியுரிமை, வம்சாவளி குடியுரிமை, இயல்பு குடியுரிமை, பதிவு செய்தல் மூலம் பெறும் குடியுரிமை. அடுத்து பிரதேசங்களை இணைத்ததன் மூலம் பெறும் குடியுரிமை. நம்பர் 11, வம்சாவளி குடியுரிமை. அதாவது இதில் 3 ரூல் சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனமாக படித்தோன்னா நமக்கு புரியும். சரிங்களா? 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும், சரிங்களா, நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் அமல்படுத்துகிற நாளுக்குலேருந்து இது 1992 டிசம்பர் 10க்கு முன்னாடி வரைக்கும் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வம்சாவளி குடியுரிமை பெற தகுதி பெறலாம். சரிங்களா? அதாவது வம்சாவளி குடியுரிமை ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, நம்ம டிசம்பர் 10, 1992க்கு முன்னாடி வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவங்க அப்பா இந்திய குடிமகனாக இருந்தால் கிடைக்கும். சரிங்களா? 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னால் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரின் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வம்சாவளி குடியுரிமை பெற தகுதிலாம். மேலே இருக்கிறது அதே மீனிங் தான் வரும். ஆனால் அதில் என்னென்னா, நம்ம அங்கே பிறந்துட்டோம், அங்கே பிறந்ததுக்கப்புறம் நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிலாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இங்கே வெளிநாட்டில் பிறந்தாலும் பெற்றவர் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். அதுக்கு கரெக்டாக எல்லாமே வச்சுருந்தா வம்சாவளி குடியுரிமை பெறலாம். அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தா பெறலாம்.
2004 டிசம்பர் 3 அதற்கு பிறகு வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்வதன் மூலம் வம்சாவளி குடியுரிமை பெற தகுதி பெறலாம். அதாவது நம்ம அங்கே இருக்கிற நம்ம எம்பசியில் பதியணும், இந்தியன் எம்பசியில் பதிஞ்சோம்னா அதன் மூலமாக நம்ம வம்சாவளி குடியுரிமை பெற தகுதி பெறலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் 12 பிறப்பால் குடியுரிமை. 2004 டிசம்பர் 3 அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்கள் பெறும் குடியுரிமை. சரியா, இந்தியாவில் அவங்க வெளிநாட்டிலே இருந்தாலும் இந்தியாவில் வந்து பார்ன் ஆகிறாங்களா அவங்கெல்லாம் வந்து 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து அந்த டெலிவரி மட்டும் இங்கே பார்த்து பெற்றுக்குவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பிறப்பால் இந்தியா பெறும் குடியுரிமை. 1987 இதெல்லாம் கொஞ்சம் இயரு டேட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அது ஸ்டோரியாக கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக இது புரியும். 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பிறகு பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அதாவது பிறப்பால் குடியுரிமை பெறதுக்கு நம்ம ஒரு நிறைய பாயிண்ட் இருக்குது, ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் இந்தியாவில் பிறந்தாங்க, வெளிநாட்டுக்காரங்களே இங்கே வந்து டெலிவரி பார்க்குறாங்க அப்படின்னாலும் அந்த பிறப்பால் குடியுரிமை இந்திய குடியுரிமை பெற அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பிறகு பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். சரிங்களா, இங்கே வந்து நீங்கள் பார்ன் ஆனாலும் அதில் ஒரு ஆள், சரியா, பேரண்ட்டில் ஒரு ஆள் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், அப்படின்னா தான் பிறப்பால் குடியுரிமை கிடைக்கும். 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை வரை இந்தியாவில் பிறந்த பெற்றோரின் மகன். இதைத்தான் நம்ம அதுலேயும் பார்த்தோம், வம்சாவளியிலையும் பார்த்தோம். அது வந்து என்னென்னா பிறப்பால் அங்கே பிறந்தாலும் இன்னும் இந்தியாவில் பிறந்த பெற்றோரின் மகன், இந்தியாவில் பிறந்த ஒரு பேரண்ட்டோட மகன் வந்து 1950 ஜனவரி 26 1987 ஜூலை வரைக்கும் உள்ள அந்த கேப்பில் வந்து பிறந்த இந்திய பெற்றோரின் மகன் பிறப்பால் குடியுரிமை பெறலாம். அதாவது அங்கே சொல்கிறது தான் வம்சாவளி குடியுரிமையை சொல்கிறது தான், அது எதன் மூலமாக பெறலாம் அப்படின்னா பிறப்பால் குடியுரிமை பெறுறது. அதில் ஒரு பாயிண்ட்டு தான் இது. சரிங்களா, ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அங்கே சொன்ன ரூல் தான், அங்கே சொன்னதுலே வந்து நம்ம வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுறது, பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறுறது அந்த மாதிரி வருதில்ல, அதில் ஒன்று. நெக்ஸ்ட்டு 13 இந்தியாவுடன் புதுச்சேரி இணைந்த பொழுது இந்தியா எப்பொழுது குடியுரிமை வழங்கியது? 1962. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைந்த பொழுது இந்தியா எப்பொழுது குடியுரிமை வழங்கியது? இதில் சில பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால் லெட்டர்ஸ் வந்து திருப்பி ஸ்கிப் ஆகிறது அந்த மாதிரி இருக்குது. அதை நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும்போது கொஞ்சம் கிளியராக வரும். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைந்த பொழுது இந்தியா எப்பொழுது குடியுரிமை வழங்கியது? 1962. நம்பர் 14 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஜனவரி 9 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9. நம்பர் 15 பூர்வீகம், பிறப்பு, இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு நாட்டில் இயல்பாக பெறும் உரிமை நாட்டுரிமை. சரிங்களா, நாட்டுரிமை வேறு, குடியுரிமை வேறு. பூர்வீகம், பிறப்பு, இனம், நம்ம வந்து இந்திய இனத்திலே பிறந்திருப்போம், இந்தியாவிலே பிறந்திருப்போம், நம்மளோட பூர்வீகமும் இந்தியாவிலே தான் இருக்கும். அப்படிங்கிறவ இயல்பாக நம்ம பெறுறது நாட்டுரிமை, நம்ம இந்திய நாட்டுக்காரங்க அப்படிங்கிற ஒரு இது பேசலாம், சட்டம் பேசலாம். அந்த மாதிரி இது பூர்வீகம், பிறப்பு, இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு நாட்டில் இயல்பாக பெறும் உரிமை நாட்டுரிமை, அதுவும் குடியுரிமை ஒன்று கிடையாது. ஓகேவா, அடுத்து நம்பர் 16 ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவனுக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது வந்து குடியுரிமை. சரிங்களா. நம்பர் 17 இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் என்ஆர்ஐ சொல்லுவாங்க. என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது இந்தியாவில் குடியில்லாத, இந்தியாவில் தங்காத, வசிக்காத வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்ஆர்ஐ சொல்லுவாங்க. இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் நான் ரெசிடென்ட் இந்தியன். நம்பர் 18 இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் PIO பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். சரிங்களா, இந்திய பூர்வீக குடிமக்கள்னு சொல்லுவாங்க. இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில், அதாவது அவங்க வந்து வெளிநாட்டிலே பிறந்திருப்பாங்க, வெளிநாட்டிலே குடியுரிமை பெற்றிருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய யார், அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் யார், அவங்களுடைய பேரண்ட்டு, தாத்தா, பாட்டி எல்லாமே அவங்க பூர்வீகம் எல்லாமே இந்தியாவில் இருக்கும். அப்போ அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய பூர்வீக குடிமக்கள்னு சொல்லுவாங்க. PIO பர்சன் ஆன் இந்தியன் ஒரிஜின். நம்பர் 19 வெளிநாட்டு குடிமக்கள் கால வரையறையின்றி இந்தியாவில் வசித்தல் மூலம் பெறும் குடியுரிமை OGI
ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். வெளிநாட்டு குடிமக்கள், அங்கே ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து வசிக்கிறாங்க. அப்படி வசிக்கும்போது வந்து எந்த ஒரு கால வரையறை என்று, அதாவது நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா 90 days சுற்றுலா விசா மட்டும்தான் கொண்டு போகணும், டூரிஸ்ட் விசான்னு சொல்லுவாங்க. அந்த மூலமாக ஒரு 90 நாட்கள் அங்கே நம்ம தங்கி சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் இங்கே வந்து அந்த லிமிட்டட்லாம் கிடையாது. அப்படி இல்லாமல் நீங்கள் பெற ஒரு குடியுரிமை பேர் தான் OCI, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஹார்ட் ஹோல்டர். நெக்ஸ்ட்டு 20 வந்து PI முறையை OCIயில் இணைக்கப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 9. அதாவது இந்த PY பர்சன் ஆன் இந்தியன் ஒரிஜின் அதை வந்து எதில் இணைச்சிட்டாங்க, OCIயில் இணைச்சிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு இணைக்கப்பட்ட ஆண்டு வந்து 2015 ஜனவரி 9. நெக்ஸ்ட்டு 21 வெளிநாடு வாழ் இந்திய தினம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜனவரி 9 பார்த்தோம். அது எப்பப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 2 years ஒன்ஸு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் கிடையாது, 2 year ஒன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெளிநாடு வாழ் இந்திய தினம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து இது வரைக்கும் தான் நான் 21 கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்பை பற்றி வீடியோ கண்டிப்பாக வரும். கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் கேப் ஆகுது. ஆனால் ரொட்டீனாக என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் PDF கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி வீடியோவும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். தேங்க்யூ. இது KRTNPSC.